ஏய் சௌந்தர்யா, இப்ப எதுக்கு வந்ததுல இருந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? அதான் நாங்க உங்ககிட்ட மறைச்சதுக்கு சாரி கேட்டோம்ல. பேசாதீங்க. அவளாலதான் சொல்ல முடியல. நீங்களாவது என்கிட்ட ஆனந்திக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்ப எல்லார் மாதிரியும் நீங்களும் என்ன ஒரு மறதி கேஸ் மாதிரி தானே பாக்குறீங்க? ஏய் சௌசௌ, அப்படிலாம் எதுவும் இல்லடி. ஆனந்தி இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை யார்கிட்ட சொல்றது, சொல்ல வேணான்னு எதுவுமே புரியல. உன்கிட்ட சொன்னா எங்க அன்பு கிட்ட சொல்லிடுவேன் தான் பயந்தோம். அது தப்பான்னு கேட்டா தப்புதான். அதுக்காக நாங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். போதுமா? மன்னிப்புலாம் ஒண்ணு வேணாம். இனிமேலாவது என்கிட்ட எதையும் மறைக்காம இருங்க. அதுவே போதும். ஆனந்தி விஷயத்துல நீங்க எப்படி சப்போர்ட்டா இருந்தீங்களோ அதே மாதிரி இனிமேல் நானே இவளுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். இங்க பாருங்க, ஆனந்தி விஷயத்துல அவ இந்த பிரச்சனை வெளில தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாலும் நீங்க அதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்க கூடாது. இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல யாருக்கும் தெரியாம மறைக்கிறதுக்கு. யாராவது பெரியவங்க கிட்ட இத நம்ம சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கணும். என்னடி நீ இவ்ளோ ஈஸியா சொல்ற? இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணது யாருன்னே தெரியாம யாருக்கிட்ட போய் சொல்ற? யார்கிட்டன்னு கேட்டா எப்படி சொல்றது? நம்ம வார்டன் மேடத்து கிட்ட சொல்லிருக்கலாம். அவங்க இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுனாலும் சொல்லிருப்பாங்க. வார்டன் மேம் கிட்டயா? ஏய், யோசிச்சு தான் பேசுறியா நீ? அவங்க 9 மணிக்கு மேல ஹாஸ்டல்ல விட்டு வெளியே போறதுக்கே ஏத்துக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறவங்க. இவ்ளோ பெரிய பிரச்சனையில இதோ இவ இருக்கான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இப்ப என்னதான் பண்றது? இனிமே என்ன பண்றதுன்னு இவ தாண்டி முடிவெடுக்கணும். ஆனந்தி, அன்பனுக்கு இது தெரிய வேணான்னு நீ சொன்ன. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. அதே மாதிரி நீயும் புரிஞ்சுக்கணும். வார்டன் மேடம் கிட்டயோ இல்ல இந்த பிரச்சனையில இருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவாங்கன்னு நீ யார நம்புறியோ அவங்க கிட்டயா சொல்ல ஆனந்தி. ஏன்னா இந்த விஷயம் தெரிய வந்த நிமிஷத்துல இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்க என்னாலயே இந்த கொடுமையை தாங்கிக்க முடியல. நீ எப்படி இவ்வளவு நாள் தாங்கிக்கிட்டு இருந்த? போதும் ஆனந்தி, இதுக்கு ஒரு முடிவு கட்டு. ஆமாண்டி, எனக்கும் சௌந்தர்யா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. உங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனையை முடிச்சு இதுல இருந்து நான் தப்பிச்சா போதும்னே நினைக்க தோணுதுல்ல? ஆனா எனக்கு மனசுக்குள்ள இதுக்கு காரணமானவங்க யாரு, எதுக்காக எனக்கு இந்த அநீதிய பண்ணாங்கன்னு கூட தெரியாம நிமிஷத்துக்கு ஒரு போர்க்களமா மனசெல்லாம் ரணமா கிடக்கு. அத கண்டுபிடிச்சா மட்டும்தே அடுத்து எதையும் என்னால யோசிக்க முடியும். என் வாழ்க்கையில 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு என் அக்கா கல்யாணம், 2வது இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிக்கதான் ரெசார்ட் வரைக்கும் போனோம். ஆனா எந்த க்ளூமே கிடைக்கலையே. ஹே சௌந்தர்யா, சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல நீயும் தானே ஆனந்தி கூட இருந்த. உனக்கு அன்னைக்கு ஆனந்திக்கு என்ன நடந்துச்சு, எங்க போனா, யாராவது ஆனந்தி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்களான்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு பெருசா எதுவும் ஞாபகம் இல்ல. எல்லாரும் ஆட்டம் பாட்டம்னு இருந்துட்டு கிளம்பும் போது ஆனந்திய தேடணும். இவ ஒரு மாதிரி சோர்ந்து போய் தட்டு தடுமாறி வந்தா. அப்புறம் தான் நானும் ஜெயந்தி அக்காவும் ஆனந்திய பார்த்தோம். எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. என்ன சௌசவ், உனக்காவது ஏதாவது தெரிஞ்சிருக்கோன்னு நினைச்சோம். இப்ப அதுவும் போச்சா? என்ன விதியோ. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்ப ஏதோ சொன்னியே. ஆனந்தி இப்படி கஷ்டப்படுறாளே, என்ன விதியோன்னு சொன்ன. ஆனந்தி, வீடியோ. என்ன வீடியோ? மகேஷ் சாருக்கு அடிபட்டு வீட்ல இருந்தப்போ ஃபங்க்ஷன்ல நம்ம எல்லாம் டான்ஸ் ஆடின வீடியோவை உன்கிட்ட காட்டினாருன்னு சொன்னல, ஞாபகம் இருக்கா? எப்போ? எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே. ஐயோ ஆனந்தி, மகேஷ் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல? ஆமா. நீ கூட கூடவே இருந்து பாத்துக்கிட்டியே. அப்ப பார்த்தேன்னு சொன்ன. இங்க பாரு. என்ன
பாருங்களேன். ஆ, ஆமா ஆமா மகேஷ் சார் எனக்கு அந்த வீடியோவை காமிச்சிருக்கிறாரு. ஐயோ எனக்கு எப்படி இது ஞாபகம் இல்லாம போச்சு? சூப்பர் சௌந்தர்யா, சூப்பர். ஆனந்தி, அப்ப அந்த வீடியோ வாங்கி பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். ஆமா ஆனந்தி, இனிமே தான் நீ கம்பெனிக்கு போகணும். மகேஷ் சார் கிட்ட எப்படியாவது பேசி அந்த வீடியோவை வாங்கு. அந்த பொறுக்கி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்.